நாம் ஒரு மனிதராக வாழ்கிறோம் என்றால் கடவுள் நமக்கு அளித்த ஆயுளை மறக்க கூடாது. ரகசியமாக நீங்கள் செய்யும் பாவம், அந்த அறைக்குள் சென்று செய்யும் பாவம், தெரியாமல் செல்போனில் பல்வேறு பாஸ்வேர்டுகளை வைத்து நீங்கள் நடத்தும் அந்த தனிப்பட்ட உரையாடல், அந்த ரகசிய பாவம் மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் கண்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்யும் மாயே ஒரு நாள் தீர்ப்புக்கு வரும். உலகமே பார்த்துவிடும், இவள் மிகவும் பரிசுத்தமானவள், இவ்வளவு கொடூரமான பாவம் செய்தாளா என்று எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு அவர் தீர்ப்பை வழங்கப் போகிறார். இயேசு பிரபுவை நம்பாதவர்களுக்கு இருக்கும் கர்மம் மிகவும் பயங்கரமானது மற்றும் கடுமையானது. அவர்களின் பாவ சுமைகள் மிக அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு சுவார்த்தை தெளிவாகவும் முழுமையாகவும் அறிவிக்கப்பட்டும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதல் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இதன் விளைவாக அவர்கள் நித்திய தண்டனைக்கு ஆளாகிறார்கள்.